1 கிளாஸ் அரிசி குருணையை எடுத்துக்கலாம். உங்களுக்கு கப்பில் வேணும்னாலும் கப்லேயும் அளந்துக்கலாம். நான் பச்சரிசி குருணை தான் எடுத்திருக்கேன். 2-3 முறை அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். குருணை அரை மணி நேரம் ஊறின பிறகு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கிளாஸ் குருணைக்கு 10 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். 10 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு குக்கிங் மோட்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு குருணை வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். குருணை வேகும்போது தண்ணி இந்த மாதிரி பொங்கி வழியும். அதுக்காக அடிக்கடி கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இன்னும் குருணை வேகலை, கொஞ்சம் நேரம் வேகட்டும். மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ குருணை வெந்துருச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி குருணை வேகணும். வெந்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 1 கிளாஸ் குருணைக்கு 2 கிளாஸ் ராகி மாவு தேவைப்படும். நம்ம எந்த கிளாஸில் அளந்தோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவு சேர்த்த பிறகு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் பிறகு மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். மத்தோட பின்பாகம் இல்லைன்னா கட்டைக்கரண்டியை யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரைஸ் குக்கரில் பண்ணுறதுனால ஸ்டீல் கரண்டியெல்லாம் போட வேண்டாம். மத்தோட பின்பாகத்தை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கலந்து விட. இப்போ கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை கலந்து விட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ண பிறகு ஸ்டீல் கரண்டி கூட போட்டு யூஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டால் தான் மாவு கட்டி தட்டாமல் வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக கையில் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி களி தொட்டு பார்க்கணும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை தெளித்து மூடி போட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறதுனால களி சாஃப்டாக இருக்கும். இப்போது களியை உருண்டை பிடிச்சிக்கலாம். கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணியை தடவி விட்டுக்கோங்க. கிண்ணத்தில் களியை சேர்த்து கையும் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கையில் தண்ணியை நனைச்சி உருண்டை பிடிச்சிக்கோங்க.